ஒரு 900 crores இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு அசெட்டை விச் இஸ் ஜென்ரேட்டிங் டிராஃபிக் ஒரு ஏர்லைன் அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாங்களா? இல்லைன்னா ஏர் இண்டியாவுக்கு ஏதாவது வேண்டுதல் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் தெரிஞ்சிருந்தா இப்போ என்கொயரியே தேவையே இல்லையாம்மா? இப்போ 240 உயிர்கள் பேருக்கு ஃப்ளைட்டில் போனவங்க. இதே தான் நடந்தது 1990. பெங்களூரில் ஒரு ஏர்பஸ் 320 ஆக்சிடென்ட் நடந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி தான் எல்லாருமே அள்ளி விட்டாங்க. இது அப்படியாக்கும், அது அப்படியாக்கும், ஃப்ளை பை வரும். இந்த ஃப்ளைட் சேஃப்டியை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா நாங்கள் மான நஷ்ட டெஃபமேஷன் வழக்க போடுவோம், உங்களை நாங்கள் என்கொயரிக்கு கூப்பிடுவோம். இது திறந்தாக்க அந்த விங் மேலே அது அப்படியே கீழே இறங்கி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எப்பயுமே விங்கு மேலே தான் வரும். இந்த ஏர்கிராஃப்டுடைய ஃபியூலே அந்த விங்ஸில் தான் இருக்குது. அந்த விங்கில் தான் அந்த ஃபியூலே லோட் பண்ணுவாங்க. அந்த விங் செட் இன் ஃபயர். அந்த பேசஞ்சர் எப்படி எமர்ஜென்சி எக்ஸிட்டாக வந்திருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏர் இண்டியாவுடைய அந்த 787 டிசைனை பார்த்தீங்கன்னா 11A தான் ஃபர்ஸ்ட் ரோ இன் எக்கானமிக் கிளாஸ். பிளாக் பாக்ஸ் என்பது கருப்பு கலர் அல்ல. டாடா தரப்புல இருந்து 1 crore கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா 1 crore இல்ல, மச் மோர். ஒரு 1,46 lakhs வருகிறது. இப்போ நம்ம பிடிசி பஸ்லாம் பார்த்துருக்கோம். என்ன அடிக்க பம்ப் பண்ணி நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க, நடக்கணும் இல்லைண்ணே பிரேக் கொஞ்சம் இருக்கும், தேஞ்சு போயிருக்கு போலுக்கு, கொஞ்சம் பார்த்து ஓட்டுன்னு அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. டிசம்பர் மாதம் FAA issued a notification to ground all 787. I was airport manager in Chennai in Air India. என்ன ஏதுன்னு பார்த்தா அப்படி ஏர்கிராஃப்ட் நிற்க வச்சுட்டாங்க. எங்கே யாரும் ஃப்ளை பண்ணக்கூடாது. இந்த CIDS கம்பைன்ட் இன்டர் கம்யூனிகேஷன் டேட்டா சிஸ்டமில் 24F உடைய ரீடிங் லைட் நாட் ஒர்க்கிங் முதற்கொண்டு வரும். ஸோ இட்ஸ் அ வெரி சேஃப் ஏரோப்ளைன். சும்மா பயமுறுத்தாதீங்க. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஏர் இந்தியா திரு C. மோகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏர் இந்தியாவோட ஏர் கிராஷ்க்கான ரீசன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவங்களுடைய இதை முன் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ஃபிளைட் கிராஷ்க்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கிராஷை பத்தி என்ன ரீசன்னு சொல்றதுக்கு நான் ஏர் இந்தியாவில் இருந்திருக்கேங்கிறத நானே சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் தெரியாதம்மா. அதனால ஒன்று சொல்றேன்னா இதெல்லாம் தான் உண்மைகள். A171 12 ஜூன் அன்னைக்கு மத்தியானம் ஒரு 1:39 லண்டனுக்கு அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்டு டேக் ஆஃப் ஆனவன விழுந்து நொறுங்கி விபத்துக்கு உள்ளானது. இது நிதர்சனம் ஆன் ரெக்கார்ட். அதுக்கப்புறம் இதுதான் இந்த 787 அவருடைய அந்த ஹிஸ்ட்ரியில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரியிலையும் இதுதான் முதல் மேஜர் ஆக்சிடென்ட், அதாவது டெத் இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட், ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நாங்கள் சொல்லுவோம். ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டும் இதுதான் உலகத்திலே முதல். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏர் இண்டியா டாட்டாஸ் 2022 27 ஜனவரி டேக் ஓவர் பண்ணாங்க. அதுலேருந்து இன்னி வரைக்கும் முதல் ஆக்சிடென்ட் அவங்களுக்கு இதுதான். இதெல்லாம் தான் என்ன சொல்கிறது கையில் இருக்கக்கூடிய உண்மைகள். பாக்கி எல்லாம் நீங்கள் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே அவங்களுடைய இப்போ எனக்கு ஏர் இண்டியா பிடிக்காது, நான் ஏதோ ஏர் இண்டியாவில் முன்னாடி வேலை பண்ணேன், எனக்கு ஏதோ ஒரு கிரீவன்ஸ் இருக்குன்னா நான் அதை போட்டு தாக்கிடுறது. நம்ம இப்போ தமிழ் சினிமாலாம் எனக்கு ஒரு ஆக்டர் பிடிக்கலான்னு போட்டு தள்ளிடுறோம்ல, அந்த மாதிரி. பாக்கி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க அந்த டைப் 787 பைலட்டாக இருந்திருக்கணும், இல்லைன்னா என்ஜினியராக இருந்திருக்கணும். இதை தவிர பாக்கி சொல்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய கற்பனையும் அவங்களுடைய கோபத்தையும் அவங்களுடைய அனுமானத்தையும் தான் சொல்கிறாங்க. அது ஒரு சென்சேஷன். இப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு. அந்த காரணம் தெரிஞ்சிருந்தா இப்போ என்கொயரியே தேவையே இல்லையாம்மா? இப்போ 240 உயிர்கள் பேருக்கு ஃப்ளைட்டில் போனவங்க. கீழே இருக்க இன்னும் அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்களுடைய நம்பர் என்னன்னு தெரியல, ஏதோ 270 ஒரு நம்பர் ஏதோ நேற்று வரைக்கும் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக போகணுமா. அந்த ஃபுல் போய் இதுதான் காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு யாருமே சொல்லக்கூடாது. இது ஒரு லீகல் பைண்டிங் இருக்குது. இந்த லீகல் பைண்டிங்கில் என்ன ஆகுனாக்கா இதே தான் நடந்தது 1990. பெங்களூரில் ஒரு ஏர்பஸ் 320 ஆக்சிடென்ட் நடந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி தான் எல்லாருமே அள்ளி விட்டாங்க. இது அப்படியாக்கும், அது அப்படியாக்கும், ஃப்ளை பை வரணும். ஏர்பஸ் இண்டஸ்ட்ரி ஒரு லாயர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணால், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணால் பேப்பரில் இந்த ஃப்ளைட் சேஃப்டியை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா
நாங்கள் மான நஷ்ட டெஃபமேஷன் வழக்க போடுவோம், உங்களை நாங்கள் என்கொயரிக்கு கூப்பிடுவோம். அப்போது ஒரு என்கொயரி கமிஷன் நடந்தது. அதுக்கப்புறம் சேஃப்டியை பற்றி ஏர் மார்ஷல் எஸ்எஸ் ராம்தாஸ் வச்சு ஒரு கமிட்டி நடந்தது. இப்படி சொன்னோம்னா அப்படியே அப்படியே புஷ்ஷுன்னு அடங்கி போயிட்டாங்க. இப்போ என்கொயரி கமிஷன் இஸ் ஆல்ரெடி ஆன். எனக்கு தெரியாது. இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஏர் பேசஞ்சர் அசோசியேஷன் ஒன்று இருந்தது. அவங்க வந்து ஏர் பேசஞ்சருடைய கன்சர்ன்ஸ்லாம் பற்றி மிஸ்டர் சுதாகர் ரெட்டின்னு மெட்ராஸ் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் யாரும் அதை ஃபாலோ பண்ணல. முன்னெல்லாம் இதை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா எல்லாருமே பேசுவார்கள். ஏர் பேசஞ்சர் அசோசியேஷன் அவங்க பயணிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக மினிஸ்ட்ரி கூப்பிட்டு பேசுவார். இப்போ அந்த மாதிரி செட்டப்பில் ஒன்று தான் இந்த சமயத்தில் காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட், அந்த எதனுடைய எந்த காரணங்களினால் நடந்ததுங்கிறது எல்லாமே கற்பனைகள் தான். ஓகே சார், இப்போ அந்த பைலட்ஸ் வந்து அங்கே இருந்த அந்த ஃப்ளைட்டை ரன் பண்ண பைலட்ஸ் வந்து மேடே அப்படின்ற மாதிரி அலர்ட் கொடுத்ததாகவும் வந்து சொல்கிறாங்களே, அப்படின்னா முதல்ல என்ன அதுக்கான சான்சஸ் இருக்கா, அது உண்மையா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அதாவது மேடேன்னு சொன்னதாக ஏடிசி வந்து நிச்சயமாக ஒரு இது ப்ரெஸ்லேயே வந்துடுது. இது எப்படின்னாமா, நீங்கள் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, நம்ம இப்போது ஏர்க்ராஃப்டை வந்து நம்ம ஃப்ளைட் கிளம்புறதுக்கு தயாரானவொன்னே என்ன பண்ணுவாங்கனாக்க, ஏர்க்ராஃப்ட் வந்து ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அகமதாபாத் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அவங்க ஏர்போர்ட்லேயும் மாடியில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கிளியரன்ஸ் கேட்பாங்க. அவங்க சொன்னால் புஷ் பேக் பண்ணி இந்த டைரக்ஷனில் போய் இந்த ரன்வேக்கு போ அப்படிம்பாங்க. அண்ட் ரிப்போர்ட் ஃப்ரம் தேர். அந்த ரன்வே எண்டில் போயிட்டு அங்கே நிற்பாங்க. நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் காலனிக்கு எதிர்க்க போனோன்னா இந்த ட்ரைடன் ஹோட்டல் எதிர்க்க போய்ட்டு இந்த பிளேன் நிற்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் லேண்ட் பண்ணால் அப்புறம் இவர் லேண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போவாங்க. அப்படின்னா இப்போ நவ் கிளியர் ஃபார் டேக் ஆஃப்னா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏடிசி அந்த ஃபுல் ரன்வேயோடைய விசிபிலிட்டி அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஏர்க்ராஃப்ட் அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு ஃபுல்லாக போயிட்டு ஏர்போர்ன் ஆகி அது போகிற வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் ஏர்க்ராஃப்ட் வந்து டவரோட கான்டாக்டில் இருப்பாங்க. இது எல்லாம் ஏன்னா நிறைய நீங்கள் இந்த போலீஸுடைய வாக்கி டாக்கிலாம் பார்த்துருப்பீங்களா, நிறைய பேர் நிறைய இடத்துல கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஏர்க்ராஃப்ட் நான் கீழே வரட்டுமான்னு கேட்பான், இன்னொரு ஏர்க்ராஃப்ட் என்ன ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணி இது என்ன ஆகணும், இதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணி பைலட் கூப்பிடணும். எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, எனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்குது. 121.5 ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த 121.5 அமைக்கணும் உடனே எல்லா ஃப்ரீக்வன்சியும் மியூட் ஆகிட்டு இவருக்கு ஒன்று தான் கேட்கும். அந்த மே டே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னாக்க என்னுடைய முடிவு இன்னும் சில நொடிகள் தான் அப்படிங்கிறதுடைய ஈக்குவலண்ட்மா. இது வந்து இட் வில் பி யூஸ்ட் பை நம்ம எஸ்ஓஎஸ்னு சொல்லுவோம்ல, நம்ம ஃபயர் சர்வீசஸோ நம்ம ஒரு ஜென்ரல் ஐ மீன் ப்ராப்ளம்டா எமர்ஜென்சி என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அதனுடைய ஈக்குவலண்ட் தான் அது. இது வந்து மெயின்லி யூஸ்ட் பை கேப்டன்ஸ் ஆஃப் ஏரோப்ளேன் அண்ட் கேப்டன்ஸ் ஆஃப் ஷிப். இந்த ஷிப்புக்கு ஏதாவது ஆச்சுனாக்க அட்லீஸ்ட் யூ ஹவ் காட் டைம்னா அட்லீஸ்ட் ஒரு ஏர்க்ராஃப்டில் போயிட்டு ஹெலிகாப்டரில் போயிட்டு ரெஸ்கியூலாம் போகிறது. இங்கே வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான். அந்த மேடே அவன் சொன்ன உடனே இம்மீடியட்லி அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, தி ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் வந்து பார்த்தோன்னா இம்மீடியட்லி திங்ஸ் ஹேப்பன். அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன பையன் ஒரு 17 years ஓல்டு ஒரு பாய் ஒரு மொட்டை மாடியில் இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகிறதே வீடியோ எடுக்கலான்னு ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு என்ன கடைசி மொமெண்ட்டோடைய இது ஃபஸ்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் ரிப்பப்ளிக்கில் வந்தது. அதில் வந்து அந்த இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம். கடைசி நிமிடத்தில் என்ன அந்த மேடேங்கிறது வந்து எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறது, முடிய போகிறது அப்படிங்கிறதுடைய லாஸ்ட் மோமெண்ட்ஸ். அதாவது எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, அவ்வளோதான். அந்த வார்த்தையை யூஸே பண்ண மாட்டாங்க அதர்வைஸ். ஓகே சார். அதே மாதிரி அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஏர்கிராஃப்ட்ல 264 பேர் இறந்து போனதாகவும் ஒரே ஒரு நபர் மட்டும் லக்கி மேன் அப்படின்னு எல்லாருமே வந்து அவருக்கு சொல்றாங்க. அவர் மட்டுமே வந்து காப்பாற்றப்பட்டிருக்காரு. அவர் மட்டும் தான் பொழைச்சிருக்கிறாரு. அவர் ஒரு எமர்ஜென்சிக்கு எக்ஸிட் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு, அதனால தான் அவரால் தப்பிக்க முடிஞ்சது அப்படின்லாம் சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? ஏன்னா ஒரு டெயில் ரீஜன் மட்டும் தான் வந்து பார்க்க முடிஞ்சது, மற்ற எல்லாமே வந்து ஃபுல்லா போயிருச்சு அப்படின்றப்போ அவர் மட்டும் எப்படி தப்பிச்சாரு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒரு நீண்ட விளக்கம் தேவை. ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்கள் சொன்னதில், விமானத்தில் இருந்தது 230 பயணிகளும் 12 குரூ, அதாவது 2 பைலட் 10 கேபின் குரூ, டோட்டல் 242. அதில் ஒருத்தர் பழிச்சிட்டார். இறந்ததாக ஏர் இண்டியா நிறுவனமே அறிவிச்சது 241 பேசஞ்சர். இந்த 11A இருக்கிற பேசஞ்சர் எப்படி பழித்தார்? அடுத்த கொஸ்டின். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் வந்து
எமர்ஜென்சி அதாவது ஒரு நான் சொன்ன அனுமானம், அது அப்படியே அவங்களோட கற்பனை தான். நீங்கள் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரோப்ளேனை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட்ங்கிறது எப்பயுமே அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் விங் இருக்கு இல்லையா, அந்த ஏர்கிராஃப்ட் விங் மேல் தான் அது வரும். ஏன்னா அது பாக்கி இருக்கிற பேசஞ்சர்லாம் ரெகுலராக இருக்கிற பெரிய டோர் இருக்குல்லையே, பேசஞ்சர்லாம் நம்ம உள்ளே போவோமே, அந்த டோர் வழியாகவும் வெளியில் போகலாம். ஆனால் ஆக்சிடென்ட் வரும்போது ஒரு இதும்போது அந்த சில டோர்லாம் இருக்கலாம், சில டோர்லாம் இறக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இது திறந்தாக்க அந்த விங் மேலே வந்து அது அப்படியே இறங்கி கீழே இறங்கி போயிடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் எப்பயுமே விங்கு மேலே தான் வரும். இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அந்த ஏர்கிராஃப்டுடைய ஃபியூலே அந்த விங்ஸில் தான் இருக்குது. அந்த விங்கில் தான் அந்த ஃபியூலே லோட் பண்ணுவாங்க. அந்த விங்கே செட் இன் ஃபயர். அந்த பேசஞ்சர் எப்படி எமர்ஜென்சி எக்ஸிட்டாக வந்திருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் சொல்கிறது வந்து தான் 95% அது பாசிபிலிட்டி. இந்த இமேஜின் பண்ணுங்கள், இந்த பேசஞ்சருடைய இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு சிலிண்டரை இமேஜின் பண்ணுங்கள். சிலிண்டருக்கு இந்த பக்கம் வந்து பைலட் ரூம், நாங்கள் ஃப்ளைட் டெக்னு நாங்கள் சொல்லுவோம், ஆர் காக்பிட். பின்பக்கம் வந்து ஆக்சிலரி பவர் யூனிட், அந்த ஏர்கிராஃப்ட் டெயில் இருக்குல்ல அது, அந்த இந்த நடுப்புற இருக்கிற அந்த சிலிண்டர், இது நம்ம ஃபுல் சிலிண்டர் இல்லை. அவங்க டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் பகுதியாக அது உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு அசம்பிளி லைன், என்னுடைய யூடியூப் பைலட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கே நான் சொல்கிறேன், ஆர் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பைலட்ஸ் அண்ட் இதுக்கு போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 787 ஃபியூசலாஜ் அப்படின்னு சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு குட்டி சிலிண்டர், இந்த இடத்துல ஒரு குட்டி சிலிண்டர், இந்த நடுப்புற சிலிண்டருக்கு நேர் இதில் தான் அந்த ரெண்டு விங்கையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி இருக்கிற போர்ஷன், அப்புறம் அந்த டெயில் போர்ஷன், இதுதான் பார்ட் பை பார்ட்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக. இது என்ன ஆகும்னா, இந்த திஸ் கால்டு ஃபியூசலாஜ் டிஸ்இன்டெகிரேஷன். ஃபியூசலாஜ் டிஸ்இன்டெகிரேஷன் ஆகும்போது நீங்கள் ஏர் இண்டியாவுடைய அந்த 787 டிசைனை பார்த்தீங்கன்னா 11A தான் ஃபர்ஸ்ட் ரோ இன் எக்கானமிக் கிளாஸ். அந்த டிஸ்இன்டெகிரேஷன் பார்ட் அவரோடலாம் நடந்திருக்கணும். அந்த அடித்த உடனே அவர் அப்படியே தூக்கி வெளில போட்டிருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே சீட் பெல்ட் அவர் போன்ட்டுருக்காரு. அது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அவருக்கு அது தெரியாது. ஸோ அவர் சீட் பெல்ட் அப்படியே தூக்கி எறிஞ்சிருக்கோம். இவருடைய அதிர்ஷ்டம், இவருடைய, நான் எல்லா சேனல்லையும் சொல்கிறது, ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை இட், பை த கிரேஸ் ஆஃப் காட். அவர் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஜூவாக இருக்கலாம், புத்திசமாக எது வேணா இருக்கலாம், பை த கிரேஸ் ஆஃப் ஹிஸ் காட் அவர் என்ன பண்ணிருக்கோன்னா அந்த நெருப்பு வளையத்துக்கு வெளில போய் விழுந்திருக்கார். ஓகே, அதனால்தான் அவர் பைத்திருக்கிறார். 625 அடியில் இருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படியே ஃபுல் வெயிட்டில் வந்து அப்படியே கீழே விழுகிறது. அதுலேருந்து ஒருத்தர் தப்பிக்கிறார். இதுதாம்மா காரணம். அவர் அப்படி பண்ணார், எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நம்ம சாதாரண யாரோ ஒருத்தர் ஸ்கூட்டரில் ரோட்டில் போகும்போது ஸ்கிட்டாகி விழுந்துட்டாருன்னா ஹீல் ஹேவ் அ ஷாக் ஆஃப் ஹிஸ் மைண்ட். நம்ம டக்குன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டாப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, மூஞ்சல் தண்ணி அடித்து நம்ம உடனே குடிக்க தண்ணி படப்படப்படான்னு இருக்கும் அவங்களுக்கு. இஸ் ஹார்ட் பீட் வில் பி தேர், ஹீல் பி டோட்டலி டிஸ்ஓரியன்டட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் ஏதோ பாவம் லண்டன் பாப்புறான் இருக்கிறவர் வந்து அப்படியே விழுந்ததுனால, நேற்று இப்போ தந்தி டிவியில் ஒருத்தர் வந்து டைரெக்டாகவே இது கொடுத்தார் இன்டர்வியூ. நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் ஹூ குட் ரீச் தி ஆக்சிடென்ட் ஸ்பாட், உடனே போகக்கூடிய ஒருத்தர் வந்தார். அவர் சொல்கிறார் அதுக்கிட்ட, யோசிச்சே பாருங்கள், திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சுன்னா, இது நம்ம ஷூட்டிங்கெல்லாம் தமிழ் சினிமாவில் நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம். இப்போ ரஜினிகாந்த் மனிதன் சினிமாவில் வரும்போது கொடைக்கானல்ல பின்பக்கம் அப்படியே இந்த பாம்பு போடுவாங்க. அந்த சினிமா பாம்பு கலராக பாம்பு அடிக்கும். அந்த ஒரு சாங் இருக்கு இல்லையா, அது பின்னாடி டமால் டமால், அதுக்கு பக்கத்துலேயே இதெல்லாம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் ரெடியாக இருக்கும். நத்திங் வில் ஹேப்பன். ஸோ அதனால் இந்த இடத்துல டோட்டலி அன்பிளான்டுமா. ஸோ நம்ம ஆளுங்க அப்படியே ஒரு ஐ கேன் சே you can ignore 99% ma. There are few people who are given interview from Air Force, few people who are served civil flights, maybe some other aircraft. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கமிட்டில் தான் இருப்பாங்க. இதுதான் பாசிபிலிட்டி இருக்கிறது. ஏன்னா அவங்க அந்த ஏரோப்ளைன் ஃப்ளை பண்ணல. இப்போ நான் வந்து இனோவா கார் ஓட்டாமல் இனோவா கார் ஆக்சிடென்ட்டை பற்றி நான் பேசினேன் அப்படி இருக்கும். அவங்க பொதுவாக சொல்லுவாங்க, ஏர்கிராஃப்ட் இம்பாக்ட் ஆச்சுன்னா, இது கார் இம்பாக்ட் ஆச்சுன்னா கார்லேருந்து ஒரு புஷ்ஷுன்னு ஒரு பலூன் வரும், அது ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் சார். இதுதான் தான் பேக்ரவுண்ட். இதுலேருந்து நீங்கள் எடுத்துன்னு போங்க. அந்த 11A சீட் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் மறுபடியும் என்னுடைய ஓப்பன் ஆஃபர் டு ஆல் அவர் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் டாக்டர்ஸ் அண்ட் பைலட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு,
தயவு செஞ்சு கூகுளில் போயிட்டு ஏர்கிராஃப்ட் சீட்டிங் மேப் ஆஃப் போயிங் 787 ஆஃப் ஏர் இந்தியான்னு போடுங்க. இந்த 11A வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோர் 2L பக்கத்தில் வரும். ஸோ அப்போ அவர் வந்து 645 ஃபீட்ல இருந்து விழுந்துமே வந்து உயிர் பிடிச்சிருக்காருன்னா அது அவருடைய கிரேசனை தவிர மற்றபடி 625 விழலமா. ஓகே, ஏர்கிராஃப்ட் 625 கீழே வருகிறது. ஓகே, அப்போதான் வந்து ஸ்லிப் அந்த இம்பாக்ட் ஆனவொடனே அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் காலேஜோ ஒரு ஹாஸ்டலோ ஒரு சிட்டி சம் செட் ஆஃப் ஒரு சிட்டி செட்டப் இருக்கு இல்லையா, எங்கேயோ அடிச்ச உடனே அவர் அதில் அவருடைய அதிர்ஷ்டத்தில் அவர் வந்து தூக்கி எறியப்படுகிறார். ஓகே, அவ்வளோதான். ஓகே சார். அதே மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் டெயில் ரீஜியன் தான் கொஞ்சம் சேஃபஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த இடத்துல தான் வந்து பிளாக் பாக்ஸ்ன்ற ஒரு இது வச்சிருப்பாங்க. அது இன்ஃபர்மேஷன் ரீட்ரைவ் பண்ணக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்து அதில் இருக்கும். அதில் எந்த மாதிரியான முதல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல பைலட்ஸ் பேசக்கூடியது கூட அதில் இருக்கும்லாம் சொல்றாங்க. ஸோ உங்களுடைய ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி சார், அதை சொல்லுங்க. நீங்கள் ஒரு 7-8 கேள்வியை ஒரே மாதிரி மிக்சராக பெல் பொறி மாதிரி கேட்டீங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் முதல் போர்ஷன் வந்து நான் வாட் ஐ ஹர்ட் அஸ் ரியல் போர்ஷன் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் தான் சேஃப். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் என்னம்மா? ஃப்ரண்ட் போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் தான் பைலட்டுடைய ரூம். வி கால் இட் ஃப்ளைட் டெக் ஆர் காக்பிட். எவ்ரி சீட் இஸ் அ சேஃப் சீட். அதை பற்றி இதே கிடையாதுமா. ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய நம்ம சிவில் ஃப்ளைட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருக்கையும் ஒவ்வொரு பேசஞ்சர் ஒவ்வொரு சீட்டுமே சேஃப் சீட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா காமன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சீட் இருக்கும், சீட் பெல்ட் இருக்கும், இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்கும், இந்த பின்னாடி ரெக்ளைன் பண்ணி முன்னாடி வரலாம். நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் போனீங்கன்னாக்க ஒரு ஐ கேன் சே 100 to 110 degrees அப்படி பின்னாடி வந்துடும். ஸோ நீங்கள் வர்ச்சுவலாக ஸ்லீப்பிங் மோட்லேயே இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸில் ஃபுல் வி கால் இட் ஸ்லம்ப்ரெட். இதெல்லாம் தான் ஃபெசிலிட்டி. ஏர்கிராஃப்டை பொறுத்து எவ்ரி சீட் இஸ் அ சேஃப் சீட்மா. அதாவது அது விண்டோ சீட்டா அயல் சீட்டா இந்த மாதிரி இது நம்ம அப்படியே பேசிகிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு க்ளவுடு மூலமாக போகிறதுன்னு வச்சுப்போமே. ஃபஸ்ட்டு ஏர்கிராஃப்ட் இப்படி தான் போகிறது, க்ளவுடு இப்படி வருதுன்னாக்க அந்த இன்ஜினில் இம்பாக்ட் ஆனால் ஏர்கிராஃப்ட் இப்படி ஷட்டர் ஆகும். அந்த ஷட்டர் ஆகும்போது ஃப்ரண்ட்ல கம்மியாக தான் இருக்கும், பின்னாடி தான் நிறைய அடி வாங்கும். ஏன்னா த ஸ்விங் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் வில் கோ ஃபார் எ ஸ்விங், இப்படி நகரும், அவ்வளோதான். ஸோ அந்த பின்னாடி இருக்கிற ஏர்கிராஃப்ட் தான் டெயில் போர்ஷன் தான் சேஃப்ங்கிறது வந்து டோட்டலி ஒப்பீனியனேட்டட். அண்ட் எவ்ரி ஏர்கிராஃப்ட் சீட் ஹஸ் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ், பட் எவ்ரி திங் இஸ் சேஃப். ஓகே, செகண்ட் போர்ஷன் அந்த பிளாக் பாக்ஸ் எங்கே இருக்கும்? எஸ், அதுக்கே பிளாக் பாக்ஸ்னு சொன்னாலும் எல்லாரும் ஒன்றே சொல்லுவாங்க கருப்பு நிறம். நிறைய பேர் நானே பார்த்தேன், நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் டிவிக்கு போகிறதுக்கு முன்னாடி நானே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படியே சும்மா அள்ளி விட்றாங்க, கருப்பு கலரில் இருக்கும், அது வந்து அப்படியே டேப்பில் இருக்கும், அது திறந்த உடனே நம்ம ஆடியோ டேப் இருக்கும், வீடியோ டேப்பில். இவங்க அங்கங்கே கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்க வந்து ஒரு மாதிரி அப்படியே அள்ளி விட்டுருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, பிளாக் பாக்ஸ் என்பது கருப்பு கலர் அல்ல. பிளாக் பாக்ஸ் என்று சொல்வது ஏர்கிராஃப்டுடைய இந்த விங்கு தெரியுது இல்லையா, ஒரு பில்டிங் மேலே அந்த ஏர்கிராஃப்டுடைய 787 விங்கு தெரியுது இல்லையா, அந்த கீழட்டில் அந்த கீழ் போர்ஷனில் அது இருக்கும், வெளியில தான் இருக்கும். அது ஏர்கிராஃப்ட் உள்ள எம்பெடட். நீங்க வெளியில எதுவுமே இருக்காது, வெளியில இருக்கிறது ஒன்லி இன்ஜின் வண்டி தான் இருக்கும். பின்னாடி ஆக்சிலரி பவர் யூனிட் ஏபியூ, அது ஒரு ஜென்ரேட்டர். நம்ம வீட்டுல எல்லாம் ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம் இல்லையா, ஷூட்டிங்லாம் வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஜென்ரேட்டர். அது அவ்வளவுதான். இதெல்லாம் தான் வெளியில which will be visible or seen. other thing is embedded inside. அது என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு, உட்காந்தோடனே உட்காரும் போது ஆக்சிலரி பவர் யூனிட் ஏற்கனவே இருக்கும். அப்போ தட் வில் கிவ் கிரவுண்ட் ஏர் கண்டிஷனிங், உள்ளுக்குள்ள இருக்க மினிமம் லைட்ஸ் எல்லாம் கொடுக்கும். தென் இட் வில் கிவ் பவர் ஃபார் ஏர்கிராஃப்ட் இன்ஜின் ஸ்டார்டிங்கும். த மோமெண்ட் பைலட் உள்ளே போயிட்டு ஒரு பட்டனை அமுக்கினார்னா தட் மீன்ஸ் இஸ் கோயிங் டு டூ த செக் லிஸ்ட். அப்படின்னாக்கா அந்த செக் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே பிளாக் பாக்ஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இந்த பிளாக் பாக்ஸில் 2 காம்பனண்ட். ஒன்று சிவிஆர், அதர் இஸ் கால்ட் டிஎஃப்டிஆர். சிவிஆர்னா கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கான்வர்சேஷன் வாய்ஸ் ரெக்கார்டர்னா உடனே நீங்கள் வந்து உடனே இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு. அதனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன, அந்த காலத்தில் கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டுங்கிறது வந்து இப்போ வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னு ஆயிடுச்சு, சிவிஆர். ஃப்ளைட் டெக்கில் என்ன கான்வர்சேஷன் அது அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஹோஸ்டஸ் வந்து, ஹவ் அபவுட் யுவர் காஃபி? ஓகே பிளாக், ஐ வில் ஹேவ் இட் சுகர் வித்
வித்தவுட் சுகர் அதுவும் இருக்கும். தட் சுகர் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறது போது கொண்டு ரெக்கார்ட் ஆகும். அது வந்து பேசஞ்சர்ஸ் பேசிக்கிறது கூட பேசஞ்சர் ரெக்கார்டர், பைலட்ஸ், அதுதான் சொன்னேன். கான்வர்சேஷன் வாய்ஸ் ரெக்கார்டர்னு முதல்ல அந்த காலத்து யூஸேஜ் இருந்த உடனே இந்த பேசஞ்சர் பேசுறது ஏர் ஹோஸ்டஸ் அனௌன்ஸ் பண்றது கூட வருமானு வராது. இதுல வந்து ஏர் ஹோஸ்டஸ் அனௌன்ஸ் பண்ற தனியாக வர இதுல என்ன ஆகும்னாக்க ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகும். சொன்னாலும் சிவிஆர். வாட் இஸ் டிஎஃப்டிஆர்? டிஎஃப்டிஆர்னாக்க டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸையும் வேற ஏதாவது அதில் டீவியேஷன் இருந்தாலும் அது ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கேட்கலாம் எத்தனை நேரம் ரெக்கார்ட் பண்ணோம்? என்னோட எஸ்டிமேஷனில் ஐ எம் டோல்டு இட் ஹஸ் காட் வேரியஸ் கெப்பாசிட்டிஸ். நம்ம ஏர் இண்டியா யூஸ் பண்ணுறது வந்து இது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். நான் ஏன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்கல. They say it can go up to 14 hours. அதில் வந்து எல்லாமே இப்போ நீங்கள் ஏர்க்ராஃப்ட்னாக்க ஓகே 1331 ஏர்க்ராஃப்ட் டோர் க்ளோஸ்ட், 1332 பைலட் கன்சோல் கிளியர்ஸ் இன்ஜின்ஸ், 1333 ஏர்க்ராஃப்ட் மூவிங் பேக், டயர் ப்ரெஷர், இன்ஜின் ப்ரெஷர், இன்ஜின் ஸ்டார்டட், இன்ஜின் ஜென்ரேட்டர் டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர் ப்ரெஷர், எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சொன்னீங்களே அந்த ஏர் ஹோஸ்டஸ் அனௌன்ஸ்மெண்ட், வாட் எவர் தட் இஸ் தேர், அது வந்து என்ன பண்ணால் இந்த டிஎஃப்டிஆரில் சிஐடிஎஸ்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது, கேபின் இன்டர் கம்யூனிகேஷன் டேட்டா சிஸ்டம்னு. இதில் இருக்கிற அவ்வளோ கான்வர்சேஷனும் இப்போ இவர் வந்து கேபின் க்ரூ ஸ்டேஷன்ஸ் ஃபார் டேக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறதோ, கேபின் க்ரூ க்ளோஸ் அண்ட் ஆல் டோர்ஸ், இதெல்லாம் வாட் எவர் தட் இஸ் தேர் யூசிங் தி ஏர்க்ராஃப்ட் ஆடியோ சிஸ்டம் வில் கெட் ரெக்கார்டட். கேபின் க்ரூ க்ளோஸ் அண்ட் ஆல் டோர்ஸ் கிராஸ் செக் அண்ட் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க, தட் வில் கெட் ரெக்கார்டட். Cabin crew will make announcement. She will do the welcome announcement, oxygen mask demonstration, life jacket announcement, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் இட். இது வந்து ஒரு இட் வில் கோ டில் தட். நீங்கள் சொன்னீங்க இல்லையா 1338 ஏர்க்ராஃப்ட் லிஃப்ட்னே எழுதுவான், இத்தனை பவர். 1339 மேடே மேடே மேடே, அதுக்கப்புறம் டேட்டா வில்ஸ் டேட்டா. நம்ம இது மாதிரி நீங்கள் முதல்ல போட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராஃபிக் டிசைனாக தான் வரும். நம்ம சினிமாலாம் போடுவோம்ல, இந்த ஹீரோ வந்து உயிருக்கு போராடுகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிப்போம்ல, அந்த மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் கடைசியில் லைன் வந்துடும். இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் தான் காட்டும்போது ஏதோ ஒரு நம்ம அதாவது ஆடியோ டேப்பையோ ஆடியோ சிடி கேட்குற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் டிஜிட்டலி ரெக்கார்டட். அந்த டிஜிட்டல் ரெக்கார்டர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம டிபிக்கல் சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஸோ வாட் தே டூ இஸ் தே டேக் இட் டீகோடர். ஃபஸ்ட்டு கமிஷன் ஆஃப் என்கொயரியில் முதல்ல ராவாக பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீகோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க, which will be used for analysis. சார் இப்போ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும், பிளாக் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது மொத்த ஃப்ளைட்டுமே வந்து வெடிக்கும் போது அது மட்டுமே வந்து அது கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன்னா என்னவா இருக்கும்? அதாவது நீங்க கேட்டீங்க ஏன் அந்த டெயில்னு, நீங்க எப்படி பார்க்கலாம்னா இப்படி ஏர்கிராஃப்ட் இப்படி இருக்கு, அந்த ஏர்கிராஃப்டோட டெயில் இப்படி இருக்கு. நீங்க டேக் ஆஃப் போது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏர்கிராஃப்டோட சிலிண்டர் இப்படி இருக்காது, இந்த சிலிண்டர் இப்படி வந்து இப்படி கொஞ்சம் மேலே அப்படி போகும். ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் போயிட்டு இப்படி டேக் ஆஃப் பண்ணும்போது இல்லை, இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனாக்க இந்த டெயில் வந்து தரையில் இடிக்கும். இடிக்கக்கூடாதுங்கிறத இப்படி இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கிறது இப்படி இருக்கும், கொஞ்சம் மேலே கொஞ்சம் அப்படி மேலே வரும். இந்த ஏர்கிராஃப்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலிண்டராக இருக்காது, அந்த டுவர்ட்ஸ் டெயில் அப்படி மேலே போயிட்டு அதுக்கு மேலே அந்த we call it fin or complete empennage சொல்லுவோம், அதுக்குள்ள தான் எலிவேட்டர் எல்லாமே இருக்குது, ஆக்சிலரி பவர் யூனிட் அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துல ஏன் வச்சுருக்காங்கனாக்கா தேர் ஆர் 2 or 3 things. இதில் எப்படின்னாக்க இந்த இன்சிடென்ட்லி நான் சொல்ல மாதிரி இந்த பிளாக் பாக்ஸ் இஸ் நாட் பிளாக் இன் கலர், இட் வில் பி ஃப்ளோரசென்ட் இன் கலர். ஃப்ளோரசென்ட் கலர் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்களா, இந்த ரோட்டில் இந்த போலீஸ்காரன்லாம் போன்றிருப்பாங்கல்ல ஒரு ஆரஞ்சு கலரில், எந்த லைட் அடித்தாலும் எங்கே அடித்தாலும் பளிச்சுன்னு தெரியணும். ரெண்டாவது ஒரு 10,000 degree செல்சியஸ்க்கும் ஒரு இம்பேக்ட் ஆஃப் 4 times த கிராவிட்டி. இது சிங்கிள் கிராவிட்டியில் விழும்போது ஏர்கிராஃப்ட் போயிட்டு 4 times கிராவிட்டியில் வந்து விழுந்தாலும் அந்த இது உடையாது. அதே மாதிரி தண்ணியில் போனாலும் உங்களுக்கு இதாகாது, அது வந்து வாட்டர் ப்ரூஃப். எல்லாம் ஒன்று கேட்கலாம் MS-370 என்ன ஆச்சுன்னு. MS-370 என்ன ஆச்சு இன்னி வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. 10 வருஷம் ஆயிடுத்து நம்மளுக்கு அந்த எங்கள் ஐலாண்டில் வந்து இன்றைக்கி யாருக்குமே ஒன்று தெரியல. இந்த மாதிரி ஏர்கிராஃப்டில் கிடைக்கும் போது அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஓகே சார், அதே மாதிரி இந்த ஃப்ளைட் கிராஷ்க்கு நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் மெயினாக சொல்லக்கூடியது வந்து பேர்ட் ஸ்ட்ரைக்குமே இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். 2 இன்ஜின்ஸ் இருக்கும், 2 இன்ஜின்லையுமே பேர்ட் ஸ்ட்ரைக் இருந்தால் தான் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகும். இன்ஜின்னால தான் இந்த கிராஷ் நடந்திருக்கு. அதுக்கு இன்ஜின் கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் மெயினாக பேர்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பற்றி சொல்லுங்கள். பேர்ட் ஸ்ட்ரைக் இஸ் ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ்.
இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொதுவாக நீங்கள் வந்து ஒரு எல்லா இந்த இதுலேயும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இன்ஜெக்ஷன் ஆச்சுனாக்க அது உள்ள அப்படியே கருகி பின்பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அப்படின்னு ஒரு இது வரும், ஒரு ஒரு கருப்பு கலரில் ஒரு புகை வரும். அந்த மாதிரி எதுவும் வரல. ஃபர்தர் அந்த லெவலில் நீங்கள் யூஸ்வலாக ஒரு 3,000 to 4,000 ஃபீட்டில் தான் பறவைகள் வந்து குரூப்பாக பறக்கும். சிங்கிள் பேர்டு இன்ஜெக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு இன்ஜினில் தான் அடிக்கும். 2 இன்ஜினில் அடித்ததுக்கெல்லாம் இன்சன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் யூஎஸ் ஏர்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகெயின் நம்ம ஓப்பன் இன்விடேஷன் டு ஆல் அவர் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் பைலட்ஸ் அண்ட் யூஎஸ் ஏர்பஸ் 320 ஏர்போன் ஆன உடனே ஒரு ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் 3,000 ஃபீட்டில் 2 இன்ஜின்லேயுமே மாட்டிது. அந்த பைலட் என்ன பண்ணாருன்னா இன்ஜின் 2மே ஸ்டால் ஆகிடுது, பொத்துன்னு விழல கீழே. அதுதான் ஐ வாண்ட் டு பிரிங் டு தி நோட்டீஸ். பைலட் இது ஏர்க்ராஃப்டில் இருக்கும்போது 2 இன்ஜின்லேயுமே பேர்டு இன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. அப்படின்னா ஏர்க்ராஃப்டே பொத்துன்னு விழணும் இல்லை, கீழே விழலை, விழாது. அது என்ன இருக்குன்னா ஏர்க்ராஃப்ட் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே போகும். அவர் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் ரிவர் இருந்திருக்கு அமெரிக்காவில். இந்த ஹட்சன் ரிவரில் போய் இறங்கிட்டார். அந்த ஹட்சன் ரிவரில் இறங்கிறதுக்கு அந்த டைம் இருந்தது இல்லையா, ஒரு 9 to 10 minutes இருந்தது. அந்த சமயத்தில் எல்லா பேசஞ்சரும் அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டாங்க. நீங்கள் இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்கு, எடுத்து பாருங்கள். எல்லா பேசஞ்சரும் லைஃப் ஜாக்கெட்டோடு தான் வெளில வருவாங்க. அதே மாதிரி தான் அவர் மேடே சொன்னார். அங்கேயும் சொன்ன உடனே ஹெட்டிங் ஹட்சன் டம்பிங்னு அவர் சொன்ன உடனே இந்த ஹட்சன் ரிவரில் இருக்கிற எல்லா நேவல் இவங்களும் தி அப்ரோச் தி ஏர்க்ராஃப்ட் வித் தி டைவர்ஸ் சேவர்ஸ் எல்லாத்தையும் இருந்து நாட் ஈவன் ஏர்க்ராஃப்ட் வாஸ் இன் ஒன் பீஸ். இந்த கேஸில் வந்து என்னுடைய நீங்கள் ஒன்றே சொல்லாதீங்க நீ எங்கன்னு பைலட்டான்னு கேட்காதீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு ஃப்ளைட் போகிறதுங்க, இது கண்டினியூஸாக ஃப்ளைட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? 2 இன்ஜினுடைய பவர் இருக்கணும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இன்ஜின் தேவையில்லை, ஒரு இன்ஜின் போதும். ஃபுல் லோடில் ஒரு இன்ஜின் இருந்தாலே போதும். ஆனால் ஒரு இன்ஜினில் நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது தான். லோட் இஸ் ஆல்வேஸ் ஷேர்ட் ஈவன் ஃபார் பேலன்ஸ். பேலன்ஸிங்க்கும் இந்த பக்கம் ஒரு இன்ஜின் அந்த பக்கம் இன்ஜின். ஸோ சார் இது ஏர்க்ராஃப்ட் வந்து பவர் ஜென்ரேட் ஆகாதனால தான் அப்படியே சிங்க் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது லிஃப்ட் ஆக வேண்டிய அந்த ஏர்க்ராஃப்ட் ப்ரெஷர் அந்த இன்ஜினுக்கு கூடிய பவர் வரவில்லை. அதனால் அந்த ஏர்க்ராஃப்ட் அப்படியே சிங்க் ஆகி கீழே விழுந்துடுச்சு. விழும்போது அந்த எனக்கு கிடைச்ச ஃபிகர் பிரகாரம் 58,000 liters ஆஃப் ஏடிஎஃப் ஏர்க்ராஃப்ட் டர்பைன் ஃபியூல் வாஸ் தேர். இப்படி விழுந்த உடனே நம்ம பற்றிக்கும் போது கூடவே அது ஒரு இதையும் நீங்கள் எடுத்துன்னு போயிருக்கீங்கன்னாக்க அந்த ஒருத்தர் போய்ச்சார் இல்லையா, ஐ ஸ்டில் ஸ்டாண்ட் பை கடவுளின், அவருடைய கடவுளின் நம்முடைய கடவுளின் ஆசீர்வாதம் அனுகிரகம். சார் இப்போ ஃபியூவலும் அப்போ இந்த ஒரு ட்ராஜடியை வந்து ரொம்பவே பெருசா ஆக்குனதுல ஃபியூவலுக்கு ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஃபியூவல்னால தான் வந்து பர்ஸ்ட் ஆச்சு அப்படிலாம் சொல்றாங்களே. இல்லை பர்ஸ்ட் ஆகுங்கிறது வேறம்மா. பர்ஸ்ட் ஆகுறது இம்பாக்டுக்காக, இம்பாக்ட்னால தீயோடைய தீவிரம் வந்து ஜாஸ்தியானது வந்து பிகாஸ் ஆஃப் ஃபியூவல். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், அகமதாபாத் லண்டன் 9 hours ஃப்ளைட், 9 மணி நேரத்துக்கு ஃபியூல் நான் ஸ்டாப்பாக போகிறதுக்கு ஃபியூல் இருக்க மாட்டாமாம்மா. அது என்ன நம்ம ரூட் பஸ் மாதிரியா? இங்கேருந்து போயிட்டு விழுப்புரம்லேருந்து திருச்சியிலேருந்து அதெல்லாம் நான் ஸ்டாப்னா நான் ஸ்டாப். அதுக்கு வேண்டிய ஃபியூயல் நீங்கள் உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லண்டனில் இறங்க முடியல டியூ டு பேட் வெதர் ஆர் சம் ரீசன் ஹி ஹேஸ் டு கோ டு பர்மிங்ஹாம்னா முதல்ல ஒரு 1 hour அவரை ஹோவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹி ஹேஸ் டு கோ டு பர்மிங்ஹாம். எல்லா ஃபியூலும் தேர் இஸ் அ ப்ரொசீஜர் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் வாட் இஸ் த ஃபியூயல் ரிக்வயர்ட் ஆன் போர்ட். சார் பேசஞ்சர்ஸ் உயிரிழந்த பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஏர் இந்தியாவின் தரப்புல இருந்தே வந்து டாடா தரப்புல இருந்து 1 crore வந்து கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுல வேற ஏதோ சில செய்திகள் வந்ததாக குறிப்பிட்டிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை நீங்கள் வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்மா. இப்போது நீங்கள் ஒரு விமான டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது? அது வந்து நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ரசீது மட்டும் இல்லாமல் அது ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். உங்களுக்கு 12 June அகமதாபாத்திலேருந்து லண்டனுக்கு நம்ம இது உதாரணத்தை இதிலே கண்டினியூ பண்ணுவோம். ஒரு மத்தியானம் 1:30 மணிக்கு கிளம்பி 9 மணி நேரம் ஜேனுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் 50,000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க. அது கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கெட்டில் அந்த டாக்குமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டில் அதில் என்ன எழுதியிருக்குன்னா உங்களுடைய இழப்பீடு, அது உயிராபத்து வந்தாலோ
இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் ஏதாவது வந்தாலோ உங்களுடைய உடைமைகளை தொலைஞ்சு போனாலோ அதுக்கு வந்து காம்பன்சேஷன் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேசிக் டாக்குமெண்ட் வந்து கேரேஜ் பை ஏர் ஆக்ட் ஆஃப் 1972, அதுக்கப்புறம் 2019 அமெண்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்குள்ளே இருந்து ஐ திங்க் இட்ஸ் 25,50,000 இப்போது. ஆனால் அது இன்டர்நேஷ்னல் எப்படின்னாக்க இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் அது குளோபலாக இருக்கணும் இல்லையா, அது எல்லா பேசஞ்சருக்கும் காமனாக இருக்கும். இவங்க 1 crore ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னோட அனுமானத்தில் எப்படின்னாக்க இப்போ சேர்மன் வந்து எவ்வளோப்பா கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கலாம். அது பக்கத்தில் அந்த கூட இருக்கிற இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற சேட்டலைட்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம கஜினி சினிமாவில் வருமே கையில் ஏதாவது லேப்டாப் பார்த்து ஏதாவது அவசரத்தில் பார்த்துருப்பாங்க. அது ஒரு 1 crore சொல்லுங்கள் சார். அது ஆக்சுவலாக 1 crore இல்லை, மச் மோர். இன்டர்நேஷ்னல் எப்படின்னாக்க இன்டர்நேஷ்னல் ஜேர்னி இஸ் கவர்டு பை முதல்ல பேசிக் டாக்குமெண்ட் இஸ் வார்சா கன்வென்ஷன், லேட்டஸ்ட் இஸ் இப்போ இந்தியா சிக்னேட்டரி டு மான்ட்ரியல் கன்வென்ஷன். அந்த மான்ட்ரியல் கன்வென்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னாக்க முன்னெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ராங்க்ஸ் அதெல்லாம் இருந்தது, அந்த கரன்சி எல்லாமே வேரியேஷன் ஆச்சு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் வருது. இப்போ இந்தியாவில் செட்டில்மெண்ட் வரணும்னாக்கா இந்தியாவுடைய கரன்சி பேஸில் தான் ஃபார்ம் அப் ஆகும். அதனால் அவங்க ஒரு ஒரு நியூட்ரல் கரன்சி மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க, SDR, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். Subject to correction, again my request to all my Facebook and YouTube pilots and engineers. என்னோட recall பிரகாரம் it is 1,28,332 SDR per passenger. சரி, அந்த SDR என்ன, அதுக்கும் டாலருக்கு சொல்லுங்க சார் நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதம் டாலர் ஈக்குவலண்ட் இஸ் மல்டிப்ளை பை 1.33. 1,28,332 மல்டிப்ளை பை 1.33 டாலர்ஸ். இன்னைக்கு டாலர் என்னமா ரேட்டு? ஒரு 85 ரூபா வச்சுப்போம் ரஃப்லி. நீங்கள் உடனே 83.42 சொல்லாதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். 85 rupees வச்சுக்கோங்க, சும்மா போட்டு பாருங்களேன். 128,332 மல்டிப்ளை பை 1.33 மல்டிப்ளை பை 84. அது வந்து ஒரு ரஃப்லி, நான் இப்போ தான் காரில் வரும்போது போட்டுட்டு இருந்தேன், ஒரு 1,46 lakhs வருகிறது. That will be honored. ஆனால் அதுலேயும் ஒரு இக்கனை வச்சுட்டான். அது இக்கனை என்னன்னாக்க, provided the airline proves that they have taken all precautions to avoid the accident and it has occurred due to negligence or act of God அப்படிங்கிறாங்க. அதாவது ஏர் இந்தியா நிறுவனத்தை பொறுத்தவரை எல்லா விதமான பாதுகாப்பு, அது மேனுஃபேக்சரர் சொன்னது, நம்ம டிஜிசியை மேனுஃபேக்சரர் 90 பாயிண்டில் போகலான்னா இவன் வந்து நம்ம டிஜிசியை வந்து இல்லை 70க்கு மேலே போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ தே மேக் இட் மோர் ரெஸ்ட்ரிக்டிவ். அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஹியூமன் எரர், யாராவது ஒரு பைலட்டோட மிஸ்டேக்கோ அதுவோ இதுவோ அப்படிங்கிறதுனால இருக்கலாம். இல்லை என்றால் ஆக்ட் ஆஃப் காட், லைட்னிங் அடிக்கலாம், இல்லைனா டியூ டு மழை கிழ அதை பெஞ்சதுனால ஒரு கிராஸ் விண்ட் ஆச்சு, அதனால அது இருக்கிறதுக்கு ப்ராப்ளம். இது இந்த ஆக்ட் ஆஃப் காடில் வந்து வெதர் இஸ் நாட் தி கிரைட்டீரியா, பிகாஸ் வெதர் வாஸ் கிளியர். மழை பெய்யல, இடிக்கலை, ஃபாக் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் டு தட், அதுவும் மேக்ஸிமம் அதுதான். இப்போ நோ ஏர் இந்தியா இஸ் இன் ப்ரெஷர் டு ப்ரூவ் டாக்குமெண்ட்டில் இந்த விமானத்தை நாங்கள் சரியாக பராமரித்தோம், இந்த விமானத்தை நாங்கள் வந்து மேனுஃபேக்சரர் சொல்வீங்க நீங்கள், ஓகே, அந்த மேனுஃபேக்சரருடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் லைசன்ஸ்டு சர்வீஸ் இன்ஜினியர் ஒன்லி மெயின்டைன்ட் இட். இது நாங்கள் முன்னாடி அது பெரிய செக், அதாவது ஒன்று லைன் மெயின்டெனன்ஸ்மா, அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் இது பண்ணுறது லைன் மெயின்டெனன்ஸ் சொல்லுவோம். இன்னொன்று மேஜர் மெயின்டெனன்ஸ், அதில் நைட் செக்கு, 48 hours செக், இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இந்த லாஸ்ட் 1 month ஃபுல்லாக எடுப்பாங்கம்மா, டெய்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஏர்க்ராஃப்ட் டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்திருக்கு, டெல்லியில் பண்ணாங்களா அகமதாபாத், இந்த டெல்லியிலேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஏர்க்ராஃப்ட் வந்ததா, அதுக்கு வந்து 24 hours செக் பண்ணாங்களா, 48 hours செக் பண்ணியிருக்காங்களா, எல்லாம் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் லைஃப் இருக்குது. இது அவ்வளோத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அகமதாபாத்தில் இவர் வந்து கிரவுண்ட் இன்ஜினியர் என்ன கிளியரன்ஸ் கொடுத்தாரு, என்னெல்லாம் ஸ்நாக் இருந்தது, எல்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்களா, இல்லைனா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா. ரெண்டாவது, இந்த எல்லாருமே உடனே வந்து அவ்வளோ ஃபியூயல் போனதுனாலன்னு யாருமே ஃபியூயலை ஜாஸ்தி எடுத்துன்னு போக மாட்டாங்க. அவங்க எப்படின்னாக்க அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு என்ன
ஃபியூயல். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 hour ஹோல்டிங். முன்னாடி தான் ஒரு ஏர்கார்ட் போயிருக்கலாம், நம்ம டிராஃபிக் ஜாமாக இருந்திருக்கலாம். கண்டினியூஸ் ஃப்ளைட்ஸ் லேண்ட் பண்ணுறது 1 hour ஹோல்டிங். அங்கே லேண்ட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது வெதர் ரிலேஷன் இருந்ததுனாக்கா பர்மிங்ஹாம், அது ஆல்டர்னேட் ஏர்போர்ட்டுக்கு அது போகிற வரைக்கும் இருக்கிற ஃபியூல் தான் எடுப்பார்கள். அதை எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட் இப்போ வந்து அகமதாபாத்லேருந்து கிளம்புறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டில் இந்த ஃப்ளைட்டுடைய வெயிட் என்ன டோட்டல், அதோட ஏர்கிராஃப்டுடைய வெயிட்டு, அதில் இருக்கிற பேசஞ்சர் வெயிட்டு, அதோட போட்ட பேகேஜ், பேசஞ்சருடைய பேகேஜ், அதில் வெயிட்னா கார்கோ, அதனுடைய மெயில், இதெல்லாம் மேனுஃபேக்சரருடைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. இந்த வெயிட்டில் ஜாஸ்தியாகக்கூடாதுன்னு அந்த டாக்குமெண்ட் லோட் அண்ட் ட்ரிம் ஷீட். நான் சொன்னது லோடு. வாட் இஸ் ட்ரிம்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம அந்த காலத்து மாட்டு வண்டியெல்லாம் பார்த்துருக்கோம்ல, முன்பக்கம் ஜாஸ்தி, முன்பாரம் ஏற்றிடாத பின்பாரம் ஏற்றிடாத, அதே பிரின்சிபிள் தான் இங்கேயுமா. ஏர்கிராஃப்ட் வந்து ஏர்போனே ஃப்ளை பண்ணும்போது இப்படி ஃப்ளை பண்ணாது. இப்போ டேக் ஆஃப் ஆகும்போது இப்படி இருக்கும். பட் ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இப்படி லெவல் இப்படி தான் இருக்கும், இப்படியே தான் ஃப்ளை பண்ணுறோம். அது ஏன்னாக்க இந்த ஏர்கிராஃப்டுடைய பேலன்சிங், முன்பாரம் பின்பாரம் எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி லோட் பண்ணியிருக்கணும். லோட் பண்ணியிருந்தால் ஏர்கிராஃப்ட் விழுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த டாக்குமெண்ட்டில் நீ பண்ணியான்னு அவன் கேட்பான். ஸோ இன்வெஸ்டிகேஷனில் இது எல்லாமே கேட்பாங்க. இன்வெஸ்டிகேஷனில் எப்படின்னாக்கா, முதல் ஏர் இண்டியானா உடனே அவங்க சேர்மன்லாம் இல்லை, அவங்க வந்து அவங்களுடைய டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் குரூப்பு, ஆப்ரேஷன்ஸ் குரூப்பு. டெல்லியில் அந்த க்ரூ ஏறுறதுக்கு முன்னால் அவங்க ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பிரெத் அனலைசர் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் முதல் கொண்டு கேட்பாங்க. ஏன்னா நாட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் யுவர் ஜட்ஜ்மெண்ட் வில் கோ. நம்ம காரில் போகும்போதே ரோட்டில் போலீஸ்காரன் ஊதுன்னு நம்மளை கேட்குறான், ஃப்ளைட்டில் போக மாட்டோம், அவங்க கேட்க மாட்டாங்களா? ஸோ கட்டாயமாக பண்ணு. ஸோ இது எல்லாமே எவ்ரி திங் இஸ் டாக்குமெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்கேயுமே கையெழுத்தோ அப்ரூவலோ இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஒன்று மேனுஃபேக்சரர், போயிங் கம்பெனி சொல்கிறாங்க 787 இப்படி தான் பண்ணணும்னு. நான் சர்வீஸ் பண்ண இன்ஜினியர் தான் பண்ணோங்க, நான் ட்ரெயின் பண்ண பைலட், நான் ட்ரெயின் பண்ண கேபின் குரூ தான் பண்ணணுங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஏர் இண்டியா வந்து கிரவுண்ட் இன்ஜினியர் வச்சுருக்காங்க, அது உடனே சர்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க வந்து அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சீட்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் டாக்குமெண்டட். இப்போ நம்ம பிடிசி பஸ்லலாம் பார்த்துருக்கோம்ல, என்ன பம்ப் பண்ணி நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்கன்னு நிறைய கிடைக்கும். இல்லைண்ணே பிரேக் கொஞ்சம் இருக்கும், தேஞ்சு போயிருக்கு போல் இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஓட்டுன்னு அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இட் கேன் நெவர் ஹேப்பன். நீங்கள் அந்த ஏர்கிராஃப்ட் அவர் ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏர்கிராஃப்ட் விட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த ஏர்கிராஃப்ட் நான் வரும்போது எழுதிடுவேன். அப்போ கேட்பாங்க நீ அவன் எப்படி வந்தாங்கன்னு. ஸோ வி ஷுட் பி நத்திங் டு வரி. ஏர்லைன் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் வே. அதுக்கு ஒரு இஃப் இருக்கு, ப்ரொவைடட் எல்லாமே நம்ம ஆஸ் பர் லே டவுன் ப்ரொசீஜர், லே டவுன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான். குளோபலாக ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. இப்போ மாருதி ஒரு கார் வருதுன்னாக்க நம்ம காரில் என்ன பேசுவோம், நம்ம காரில் ஃப்ரண்ட்டில் இது இருக்கா, 6 விதமான அந்த பலூன் வருகிறதா, கார் ஏர் கண்டிஷனர் இருக்கா, எத்தனை இடத்துல ப்ளோயர் இருக்குது, 5.1 ஸ்டீரியோ இருக்கா. அது வந்து நம்ம வாங்கணுங்கிறத நம்மளை ஏமாத்துற ஒரு விதை. ஆனால் ஏதாவது உங்களுக்கு ரோட்டில் ஏதாவது இது இருக்கா, நம்மளுக்கு இந்தியாவில் ஒரு கண்ட்ரோல் இருக்கா, காரோடைய டிசைன் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஒரு ஏர்கிராஃப்ட் ஒரு டிசைன், அமெரிக்காவும் சரி யூரோப்லையும் சரி, ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் போடுறதுக்கு ட்ராயிங் போர்ட்ஸ்லேருந்து ப்ரோட்டோடைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஏர்கிராஃப்ட் ஒரு சாம்பிள் பண்ண உடனே அவங்களே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தே ப்ரெசென்ட் இட் டு FAA, ஃபெடரல் ஏவியேஷன். அந்த காலத்தில் ஏஜென்சிம்பாங்க, நோ தே கால் இட் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க தே வில் சப்மிட் எவ்ரி திங், ஆல் த டிசைன் எவ்ரி திங். நீ வந்து ஓட்டி காமிப்பாங்க, ஃப்ளை பண்ணி அதனுடைய கிரவுண்ட் சைட்லேயே கம்ப்யூட்டர்லேயே சிமுலேட் பண்ணி காமிச்சு ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட்டும் பண்ணி காமிக்கணும். மாஸ் ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி திஸ் FAA சர்டிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட். இதே நம்ம 787 இந்தியாவில் வந்து 2012 19th செப்டம்பர் வந்தது. டிசம்பர் மாதம் FAA issued a notification to ground all 787. I was airport manager in Chennai in Air India. என்ன ஏதுன்னு பார்த்தா அப்படி ஏர்கிராஃப்ட் நிற்க வச்சுட்டாங்க, எங்கே யாரும் ஃப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஏர்கிராஃப்டையும் முதல்ல எம்டியாக கொண்டு போய் பாம்பே டெல்லியில் பொசிஷன் பண்ணி அந்த உள்ள ஒரு லித்தியம் அயான் பேட்டரின்னு ஒன்று இருந்தது. நம்ம கேமராலாம் இருக்கு இல்லையா, அதே லித்தியம் பேட்டரி ஒரு பெரிய சைஸ். அதில் ஏதோ ஒரு ஹீட் ஆகுது, அதில் ஸ்பார்க்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி, வார்னிங் வந்துட்டே இருந்தது அப்படின்னு. அது சொன்ன உடனே grounded aircraft for 4 months, R&D department of Boeing went extensive research. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த லித்தியம் அயன் பேட்டரி இஷ்யூவே கிடையாது. இப்போ தட் ஹஸ் பின் சால்வ்டு.
இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணுமா, நீங்கள் கேட்பீங்க இன்னும் சொல்கிறீங்களே என்ன 30,000 காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதை பைலட் எப்படி ஆப்சர்வ் பண்ண முடியும், ஏதோ பின்னாடி ஏதோ ஒரு இது ஆச்சுனாக்கா அவருக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் ஒரே பண்ண வேண்டாம். இந்த ஏர்கிராஃப்டில் என்னென்னலாம் டீவியேஷன் இருக்குங்கிறத ஒண்டி அந்த ஃப்ளைட் முடிந்த அந்த ஃப்ளைட் கொண்டு போய் டெஸ்டினேஷனில் இறங்கின உடனே ஒரு பிரிண்ட் அவுட் வந்துடும். அந்த பிரிண்ட் அவுட்டில் உங்களுக்கு தெரியாத டீவியேஷன்ஸ் கூட அதில் மார்க் ஆகிருக்கும். என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த CIDS கேபின் இன்டர் கம்யூனிகேஷன் டேட்டா சிஸ்டமில் 24F உடைய ரீடிங் லைட் நாட் ஒர்க்கிங் முதற்கொண்டு வரும். ஸோ இட்ஸ் அ வெரி சேஃப் ஏரோப்ளைன். சும்மா பயமுறுத்தாதீங்க. நம்ம ஃபியர் சைக்கோசிஸ் அதில் மட்டும் இல்லை, இது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஜாயிண்ட் தான்மா, நம்ம அரசியலோட ஈக்குவேட் பண்ணிக்காங்க. 2 ஜாயிண்ட் தான், ஒருத்தன் போயிங் ஒருத்தன் ஏர்பஸ். இவன் மார்க்கெட் அவன் பிடிக்கணும்ப்பா, அவன் மார்க்கெட்டை இவன் பிடிக்கணும்னு பார்ப்போம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அப்படியே ஒரே சமயத்தில் 200 பேசஞ்சர், அப்புறம் ஏர்பஸ் 300 போனால் ஒரே சமயத்தில் நான் 300 பேசஞ்சர் கொண்டு போகிறேன்னா, இப்போ ஒரே சமயத்தில் 500 பேசஞ்சர் கொண்டு போகிறேன்னா 380. இந்த போயிங் ஒரு ஜம்போ 747 கொண்டு 400 கொண்டு நீங்கள் 500க்கு போனால் நீங்கள் பாருங்கள் டபுள் டேக்கர் மாதிரி இருக்கும் 380. பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ்க்கு வருது இல்லை, பாம்பே டெல்லியில் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லையும் பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே போட்டி தான். இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு பெரிய பெரிய சைஸ் பேசஞ்சர்லாம் போகிறோன்னா மிட் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இவன் 787 குழந்த உடனே அதனுடைய பெஸ்ட் வெர்ஷன் அதனுடைய இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அட்ரஸ் பண்ணி தான் ஏர் இண்டியா இப்போ வாங்கியிருக்கு A350. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வி ஷுட் பி நம்ம இப்போ கார் வாங்கணும்னு என்ன பண்ணுவோம், நம்ம என்ன ப்ரீமியர் 13 வாங்குவோம், போயிட்டு ஏதோ ஷூட்டிங் உடைக்கணும்னா நான் ப்ரீமியர் 13 வாங்கிட்டு வருவேன். பிராண்ட் நியூ இன்றைக்கி லேட்டஸ்ட். நீங்கள் என்ன கார் வந்திருக்கா, Volkswagen வந்திருக்கா, மாருதி வந்திருக்கா, இன் அவர் பட்ஜெட் ரேஞ்ச் வி ஜஸ்ட் லுக் அட் இட். ஸோ அதனால் யூ ஷுட் ஆல்சோ லுக் அட் கார்பரேட் வார். இப்போ ஒரு நம்ம தமிழ் சினிமா போட்டு தள்ளுற மாதிரி இல்லைன்னா போயிங்கே மோசங்கிறது, அவன் ஏர்பஸ்ஸே மோசங்கிறது. இது யோசிச்சு பாருங்க. ஒரு ஏர்லைன் ஏர் இண்டியா கவனிக்கவே மாட்டாங்கப்பா நம்பாளுங்க. ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க, நான் இது மூலமாக உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் ஒரு சேனலில் சொன்னேன், ஒரு 787 இப்போ ஏர் இண்டியா வச்சிருக்கக்கூடிய இன்றைய காஸ்ட் 9,000 கோடி. ஒரு வண்டியின் விலை 9,000 கோடி. அது உடனே நம்ம யூடியூப் டாக்டர்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் அதனுடைய ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2011 சம்வேர் இன் நவம்பர் ஒரு போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. மிஸ்டர் ரோஹித் நந்தன் ஃபர்ஸ்ட் அவருடைய போர்ட் மீட்டிங், ஏர் இண்டியா சேர்மன். அது முடிஞ்சோன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கிறது. அதில் நாங்கள் 27 போயிங் 787 நாங்கள் வாங்க போகிறோம். ஒரு வண்டியின் விலை உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த ப்ரெஸ் கிளிப்பிங் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு வண்டியின் விலை $185.2 மில்லியன் US. அதே மாதிரி கால்குலேஷன் 185.2 மல்டிப்ளை பை 10 லட்சம் மல்டிப்ளை அன்னைக்கு $72. அன்னைக்கு டாலர் விலை 72. அன்னைக்கு அது 1,400 கோடியான வந்திருக்கு. ஒரு 10% இது ஒரு 15 வருஷத்துக்கு போட்டே வாங்க. 100 becomes 90, 90 becomes 81. அந்த மாதிரி டெப்ரிசியேஷன் போட்டு இன்னைக்கு அதனுடைய விலை depreciated value must be on acquired value is 900 crores. ஒரு 900 crores இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை, ஒரு அசெட்டை which is generating traffic, ஒரு ஏர்லைன் அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாங்களா? இல்லைன்னா ஏர் இண்டியாவுக்கு ஏதாவது வேண்டுது இல்லையா? 12 ஜூன் நான் ஒரு 250 பேரை காவு கொடுக்குறேன்னு ஒன்று தான் எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஆக்சிடென்ட் இஸ் இன்எவிட்டபிள். ஆனால் இதுலேருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இருக்குன்னாக்க, எங்கெங்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இதில் 100க்கு பதிலாக 95 தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வந்திருக்கும். அதுதான் இந்த காஸ் ஆஃப் த ஆக்சிடென்ட்டாக இருக்கும். அந்த 95 100 ஆக்கிடணும். ஓகே சார். இதில் இங்கே ஏர்ஃபோர்ஸ்லாம் ஒரு பார்த்தீங்கன்னாக்க, எங்கேயாவது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா மேஜராக அவங்க 2-3 தான் போட்டிருப்பாங்க. ஆக்சிடென்ட் பிகின்ஸ் when caution ends அப்படின்னு போட்டிருப்பாங்க. 2வது ஃப்ளைட் சேஃப்டி இஸ் எவ்ரிபடிஸ் பிஸ்னஸ். அது அவங்களுக்காக போடல. சிவில் ஏவியேஷனை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் யுவர் பிஸ்னஸ் அண்ட் மை பிஸ்னஸ் ஆல்சோ. ஓகே சார். இப்போ ஏர்கிராஃப்ட் பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் எங்ககிட்ட கொடுத்தீங்க. அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது இன்எவிட்டபிள் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி மேபி நம்ம நிறைய ஓவர் டோஸ் ஆஃப் திஸ் VTANB பேசியாச்சு எல்லாருமே. நான் இதை எப்படிடா அதை மக்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் யூடியூப் லிங்க் எல்லாம் கூகுள் லிங்க் எல்லாம் கூட கொடுத்துருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன்.
தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ஷூர் திஸ் இன்டர்வியூ இஸ் சென்ட் கம்ப்ளீட்லி அன்எடிட்டட். தேங்க்யூ வெரி மச்.